தமிழக 17வது சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பிறகு மிகவும் பரபரப்பான கட்டத்தை அடைந்துள்ளதே என்று சொல்லலாம். தேர்தல் முந்திய பரபரப்பை விட தற்பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்திருக்கும் பரபரப்பு, யார் ஆட்சி அமைப்பது, ஆட்சி அமைப்பவருக்கு யார் ஆதரவு தருவது, இப்படியாப்பட்ட சூழல் உருவாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக கூட்டணி 73 தொகுதிகளிலும், அதிமுக 53 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன. இந்த நிலையில் அறுதி பெரும்பான்மை மெஜாரிட்டி பெற 118 சீட்டுகள் தேவை என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்திடம் 108 சீட்டுகளே உள்ள நிலையில் விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம். இந்த நிலையில் 107 எம்எல்ஏக்களே உள்ள நிலையில் விஜய்க்கு 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு கூடுதலாக தேவை. இதற்காக காங்கிரசிடம் உள்ள 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆதரவுக்கு கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், விஜயகாந்த் கட்சி மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அதிமுக தரப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தர கோரும் விஷயத்தில் அக்கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது மயிலம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சி.வி. சண்முகம் ஆட்சியில் பங்கும் வேண்டும் என்று கேட்போம் என்று கூறிய நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாக தெரிய வருகிறது. ஆட்சியில் பங்கு தேவையில்லை, வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலையை எடுப்போம் என்ற நிலையில் தற்பொழுது வேலுமணி மற்றும் மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் கருத்துக்கு உடன்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு எடப்பாடி போட்டுள்ள நிபந்தனைகளில் செங்கோட்டையனுக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்புகளும் வழங்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷன். அப்படி கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் வெளியில் இருந்து உங்களுக்கு ஆதரவு தருவோம் என்ற நிலைப்பாட்டை கூறிய நிலையில் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மறுத்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுணக்கம். அதிமுகவின் நிலைப்பாடின்படி வெளியிருந்து ஆதரவு என்ற கருத்துக்கு அதிமுகவுக்கு உள்ளேயே மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் வெடித்துள்ள நிலையில் அதிமுக இரண்டாக பிரியுமா, கிட்டத்தட்ட 35 பேர் தனித்து அதிமுகவிலிருந்து பிரிந்து தமிழகம் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவார்கள் என்றும், இதனால் அதிமுக இரண்டாக உடையும் சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு செய்திகள் அடிபடுகின்றன. இது நடந்தால் இந்திய தேர்தல் வரலாற்றில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாகவே இது இருக்கும். ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் திராவிட கட்சிகளை துடைத்தெறிந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு அதிமுக என்ற எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி உடைந்து சிதறும் நிலை ஏற்பட்டால் அது சரித்திர வரலாற்றில் பெரிய பதிவாகவே இருக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை உருவாகி விடுமா என்பதை இன்னும் சில தினங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே கம்யூனிஸ்டுகளிடம் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரியும் நிலையில் நாளை பதவியேற்பு விழா. கவர்னர் அறுதி பெரும்பான்மையுடன் வாருங்கள், ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என்று கூறிய நிலையில் தற்பொழுது இன்றைய சூழலில் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் நிலைப்பாடும் அதன் எதிர்காலமே.